ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் பனிஷ் செய்து காட்ட போகிறேன். முந்திரிய வத்தல் போட்டு தான் பனிஷ் செய்து நான் வீடியோ முழுமையாக பாருங்கோ. செய்முறைகள் சொல்கிறேன். இதுக்கு 500 கிராம் மா, 20 கிராம் ஈஸ்ட், 100 கிராம் சீனி, ஒரு சொட்டு உப்பு, ஒரு முட்டை, 200 மில்லிலிட்டர் பால், 100 கிராம் பட்டர் எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு குழச்செடுக்க போகிறோம். ஒரு மேசையில் போட்டு 5லிருந்து 10 நிமிஷம் நல்ல வடிவாக உருட்டி குழச்செடுங்கோ. இப்போ குழச்செடுத்த மாவை ஒரு தட்டை சேப்பாக்கிட்டு 75 கிராம் முந்திரிய வத்தலை இதோட போட போகிறோம். முந்திரிய வத்தலை ஒரே அடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த மாவில் எல்லா பக்கமும் பிரண்டு வார மாதிரி வடிவாக உருட்டி எடுங்கோ. இப்போ உருட்டி எடுத்த மாவை ஒரு மணத்தியால் மூடி வைக்க போகிறோம். ஒரு மணத்தியாலத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக பொங்கி வந்திருக்கு. அந்த மாவை திரும்ப மேசையில் போட்டு உருட்டிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பனிஷ் தேவையோ அந்த அளவுக்கு வெட்டி எடுத்த மாவு எல்லாத்தையும் நல்ல வடிவாக உருட்டிட்டு பேக் பண்ணுற ட்ரேயில் வச்சு ஒரு அரை மணத்தியால் மூடி வைங்கோ. அரை மணத்தியாலத்துக்கு பிறகு எடுத்து அதுக்கு மேலே அந்த மாவுக்கு மேலே முட்டையை பிரட்டிட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 180 பாகையில் 25 நிமிஷம் பேக் பண்ணி நான் பேக் பண்ணி எடுத்த உடனே அந்த பனிஸ் அந்த சூட்டோடையே உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் மேலே பட்டரை பூசிக்கொள்ளலாம். பட்டர் பூசணுமென்ட்டு கட்டாயம் இல்லை. உங்களுக்கு விருப்பம்ண்டா பூசுங்க. பூசி எடுத்தீங்கன்னு சொன்னால் பனிஸ் ரெடி. நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட நல்லாவும் இருந்தது. பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கோ. மறக்காமல் அனுஷாலினி உதயகுமார் என்ற ஃபேஸ்புக் ஐடியை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.